தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற பழமொழிக்கேற்ப தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு பல புகழ்பெற்ற மலை கோவில்கள் அமைந்துள்ளன. அந்த வகையில் மிகவும் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த கோவில்தான் பதிமலை முருகன் கோவில். பசுமை நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு அங்கமாக திகழ்கிறது இந்த பதிமலை. கோவை மாவட்டம் குமிட்டிபதி என்னும் கிராமத்தில்தான் இந்த மலை அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவில் சிறிய மலைக்குன்றின் மீது சிறிய அளவிலேயே அமைந்துள்ளது. குன்றின் மீது ஏறும் முன்பு சிறிய அலங்கார நுழைவு வாயில் ஒன்று அனைவரையும் வரவேற்கிறது. சுமார் 350 படிக்கட்டுகள் கொண்ட இந்த சிறிய குன்றின் மீது முருகப்பெருமான் பால தண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கிறார். மலை மீது கிடைத்த கற்களை கொண்டே இந்த கோவிலை வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சன்னதியை கொண்ட கோவில். கருவறையில் முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். அவர் வலது கையில் வேல் ஏந்தி பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் வகையில் அருள்பாலிக்கிறார். அவருக்கு எதிரே பலிபீடமும் மயில் வாகனமும் காட்சி தருகின்றன. கருவறை வாயிலின் இடது பக்கம் விநாயக பெருமான் வீற்றிருந்து அருள் புரிகிறார். இந்த கோவிலின் இடது பக்கத்தில் அன்னை சக்தி தேவி தனி சன்னதியிலிருந்து அருள்பாலிக்கிறாள். அவருக்கு எதிரே சிம்ம வாகனம், நடப்பட்ட சூலங்கள், கொடிமரம் எல்லாம் காட்சி தருகிறது. இந்த குன்றின் மேற்பகுதியில் வற்றாத கிணறு ஒன்றும் அமைய பெற்றுள்ளது. இந்த கிணற்றில் உள்ள நீரில்தான் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. கோவில் இருக்கும் மலைக்குன்றின் மேல் இருந்து சற்று கீழே இறங்கி வந்தால் மிகவும் பழமை வாய்ந்த மலை குகைகள் காணப்படுகிறது. இங்குதான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பல சான்றுகளும் இங்கு உள்ளது. இங்குள்ள குகை ஓவியங்கள் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கோவிலும் மிக மிக பழமையானது என்பதை நம்ப முடிகிறது. பழங்காலத்தில் இந்த பகுதியில் யானை வளர்ப்பு மற்றும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் யானை சந்தையும் நடைபெற்றதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சேர சோழ போர்களின் பொழுது இந்த மலை போர் வீரர்களுக்கு கண்காணிப்பு கோபுரம் போல பயன்பட்டிருக்கிறது. ஆதி தமிழர்கள் வழிபட்ட முருகன் திருக்கோவில் இது என்றும் சொல்லப்படுகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த மலை மீது அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலுக்கு வந்தாலே போதும், மன அமைதி கிடைக்கும். திருமண தடை விலகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இங்கு பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் பிடித்தமான வேலை வாய்ப்பு, சொந்த வீடு யோகம் ஆகியவையெல்லாம் கிட்டும் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். கோவில் முருகனுக்கு உரிய கார்த்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகிறது. இந்த கோவிலுக்கு செல்ல 2 படி வழிகள் உள்ளன. ஒன்று அந்த காலத்தில் கோவிலுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட படிகள் போன்று மலையிலேயே செதுக்கப்பட்ட கரடுமுரடான பாதை. மற்றொன்று தற்பொழுது பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட எளிதாக ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகள். இந்த ஆலயம் தினசரி காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். கோயமுத்தூரிலிருந்து பாலக்காடு செல்லும் சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குமிட்டிபதி மலைக்கோவில் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.